அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் அலகு அட்சர கணித பின்னம் என்ற பாடம். இந்த அட்சர கணித பின்னத்தில் 10ஆம் ஆண்டில் கூட்டல் மற்றும் கழித்தல் சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். இந்த ஓயல் வகுப்பில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சிறிய தலைப்பு அட்சர கணித பின்னங்களை பெருக்கல். ரைட். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கடா. இப்போ எக்ஸில் 6 தர 3 எக்ஸில் 2 வரும்போது நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக எக்ஸில் 6 மறுபடியும் எழுதி இந்த 3x 3 தர x என்று பெருக்கமாக எழுதி மேலுக்கு 2 இருக்குது, அந்த 2 அப்படியே போட்டுக்கொள்கிறேன், தெளிவாக பார்க்கணும். இப்போ 3ஐயும் 6ஐயும் சுருக்கலாமா இல்லையா? சுருக்கலாம். ஒரு முறை 2 முறை. அதே போன்று சுருக்கல் இல்லை. அப்போ சுருக்கல் இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேர் பெருக்க வேண்டும். 2 2ஆல் பெருக்கினா 4, எக்ஸை எக்ஸால் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம். அப்போ கடைசி விட 4ன் கீழ் எக்ஸ் வர்க்கம் என்று வரும். அப்போ ஒரு பின்னத்தை பெருக்கோல பகுதி எண்ணுக்கு போமாசி பார்ப்பதா? இல்லை. சில மாணவர்கள் பார்ப்பது. அப்போ அந்த தவறை விடக்கூடாது. கூட்டல் மற்றும் கழித்தல் கேள்விகள் வரும்போது தான் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்படி சமன் இல்லைன்னு சொன்னால் போமாசி பார்க்க வேண்டும். பெருக்கல் வகுத்தலுக்கு பகுதி எண் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. க்ரோஸ் பார்ட்லையும் மேலும் கீழும் அதில் மடங்குகள் இருந்தால் சுருக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேர் பெருக்கி கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது உதாரணத்தை பாருங்க. ஒரு கோவை தரப்படுது. ஒரு கோவை தரப்படும் போது அந்த 2 உறுப்புகள், அது 3 உறுப்புகள் வந்தால் காரணிப்படுத்தணும். 2 உறுப்புகள் வந்தாலும் அதில் பெருக்கம் காரணிகளின் பெருக்கமாக எழுத வேண்டும். இந்த 2 உறுப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கத்தை பாருங்க. 3ன் மடங்கு தான் 6. அப்போ 3 நம்ம பொதுவாக எடுத்தோம் என்று சொன்னால் பிராக்கெட் ஏ சய 3 2ஆல் பெருக்கும் போது 6 வரும். அப்போ கீழுக்கு 3 தர ஏ பெருக்கல் அடையாளம் 1ன் கீழ் இது ஒரு கோவை என்பதனால அந்த கோவையை நான் பிராக்கெட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 கோவையும் சமனாக இருக்கு என்பதனால் அந்த கோவையை மொத்தமாக நீங்கள் வெட்டி கொள்ள முடியும். தனித்தனியாக உறுப்பை வெட்டி கொள்ள முடியாது. 2 கோவையும் சமனாக இருந்தால் மட்டும் கோவை என்ன செய்யலாம்? வெட்டி கொள்ள முடியும். மேலும் கீழும் 3ஐயும் சுருக்கலாம். இனி சுருக்கல் இல்லை. அப்போ 1 அப்படியே வரும். கீழுக்கு பாருங்க ஏ மட்டும் இருக்கு. அப்போ கடைசி விட 1ன் கீழ் ஏ என்று கிடைக்கும். இப்போ மூன்றாவது உதாரணம். எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2y + 5 தர 4y சக 10ன் கீழ் 3x என்று இருக்கு. அப்போ எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸ் தர எக்ஸ் என்று எழுதி கொள்ள முடியும். 2y சக 5 ஒரு கோவை, எதையும் பொதுவாக எடுக்க முடியாது. ஸோ பிராக்கெட் பண்ணிக்கொள்கிறேன். தர இந்த 2 உறுப்புக்குள்ளேயும் பாருங்கடா, 2 பொதுவாக எடுத்தால் பிராக்கெட் பண்ணி 2y + 5 என்று வரும். இந்த 3x 3 தர x என்று இவ்வாறு பெருக்கமாக எழுதி கொள்ள முடியும். இப்போ எக்ஸையும் வெட்டி கொள்ளலாம். 2y சக 5ஐயும் 2y சக 5ஐயும் வெட்டி கொள்ள முடியும். இனி சுருக்க முடியாது. எக்ஸை 2ஆல் பெருக்கும் போது 2x ன் கீழ் 3 என்று விடை கிடைக்கும். இதே போன்று இப்போ 4வது உதாரணம் மிக முக்கியமான ஒரு உதாரணம். 3 உறுப்பு வந்தால் நீங்கள் கட்டாயம் 4 உறுப்பாக மாற்றி அதில் காரணியை கண்டுபிடிக்கணும். செய்முறை தேவையில் நேரடியாக காரணியை போடலாம். படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டில். அப்போ ஒரு காரணி எக்ஸய 3ம் மற்றைய காரணி எக்ஸய 2ம் என்று வரும். அதே போன்று இவரை பாருங்க, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவில் வாரத்தால் 1ன் வர்க்கம் என்று எழுதலாம். அப்படி என்று சொன்னால் எக்ஸய 1 தர எக்ஸாக 1 கழித்தலாகவும் இன்னொரு கூட்டலாகவும் எழுதி கொள்ள முடியும். இதே போன்று இவர காரணியை பாருங்க. 3 உறுப்புகள் வந்தால் பெருக்கினா 3 வரணும், கூட்டினா 2 வரணும். காரணம் எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் 1 என்பதனால
அப்போ இதில் காரணி வந்து x3 அங்கால x-ஆக 1 என்று வரும். அதே போன்று இந்த 9 3 வர்க்கம் என்று எழுத முடியும். அப்போ a வர்க்கம் சய b வர்க்கம் வடிவில் இருப்பதனால x3 x-ஆக 3 என்று எழுதி கொள்ள முடியும். இப்போ சுருக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் x3 x3 வெட்டுப்படும். அதே போன்று x-ஆக 1 x-ஆக 1 வெட்டுப்படும். இனி சுருக்குவதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ மேலுக்கு இருக்கிற ரெண்டு கோவையையும் சேர்த்து பெருக்கமாக இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். கீழுக்கு பாருங்க x1 x-ஆக 3 இதை சுருக்க முடியாது. காரணம் இரண்டினுடைய குறியீடு மறை பிளஸ் என்று வித்தியாசமாக இருப்பதனால தனித்தனி உறுப்பாகவும் என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. அப்போ வித்தியாசமான கோவைகள் வரும்போது சுருக்க முடியாது. அதை நீங்கள் சேர்த்து அதில் விடையாக போட்டுக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ அடுத்த சிறிய தலைப்பை பாருங்கடா. ஓர் அட்சர கணித பின்னத்தை வேறொரு அட்சர கணித பின்னத்தால் வகுத்தல். அப்போ இதுக்கு முதல் பெருக்கல் படித்தோம். இப்போது அந்த அட்சர கணித பின்னம் என்ற பாடத்தினுடைய இறுதி தலைப்பு தான் வகுத்தல். அப்போ உங்களுக்கு சிறிய வகுப்பில் 8ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. ஒரு பின்னத்தை நம்ம இன்னும் ஒரு பின்னத்தால் வகுக்க வேண்டும் என்று சொன்னால் வகுத்தலாக கணக்கு செய்ய முடியாது. அதை பெருக்கலாக மாற்றும் போது எந்த பின்னத்தால் பிரிக்க போகிறோமோ அந்த பின்னம் நிகர் மாற்றம் தலைகீழாக மாறும் என்று படிச்சிருக்கோம். அப்போ அந்த விடயத்தை தான் இங்கே மேற்கொள்ள போகிறோம். முதலாவது பின்னம் அப்படியே இருக்கு பாருங்க. பிரித்தலை பெருக்கலாக மாற்றினா அந்த எக்ஸ் மேலே போகும் 10 கீழே வரும், நிகர் மாற்றம் அடையும். அப்போ இதன் பிறகு நம்ம ஏற்கனவே ஒரு அட்சர கணித பின்னத்தை எப்படி பெருக்கினோமோ அதே மெதட்டூடாகத்தான் பெருக்க வேண்டும். அதற்கு முதல் 5ஐயும் 10ஐயும் சுருக்கலாம் ஒரு முறை 2 முறை. எக்ஸையும் வெட்டலாம் ஒரு முறை. அப்போ ஓர் 1 1 ஓர் 2 2 என்று அந்த பின்னம் 2ல் 1 என்று விடை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கோவை சம்பந்தமான பின்னங்கள் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது x+1 என்று சொன்னால் இதுக்குள்ள பொதுவாக எடுக்க முடியாது, பிரக்கெட் பண்ணி போடணும். y பிரித்தலை பெருக்கலாக மாற்றும் போது அந்த எக்ஸ் மேலே போகும். இங்கே பாருங்க ரெண்டுக்கும் அடைப்புக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அதை போட்டு எழுதி கொள்ள வேண்டும். 2 தர x+1. இப்போ அந்த கோவை ரெண்டும் சமனாக இருப்பதனால சுருக்கலாம். இனி சுருக்க முடியாது. அப்போ எக்ஸை 1ஆல் பெருகின எக்ஸின் கீழ் 2y பெருகின 2y. அப்போ கடைசி விட எக்ஸின் கீழ் 2y என்று கிடைக்கும். இதே போன்று மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால் 2a/4 கீழ் 2 பிரித்தல் அடையாளம் a/2 கீழ் 3 என்று இருக்கு. அப்போ இப்படியான கேள்விகள் வரும்போது முதலாவது பாருங்க, இந்த ரெண்டு உறுப்புலையும் எதை பொதுவாக எடுக்கலாம்? 2. அப்போ 2 பொதுவாக எடுத்தீங்கன்னா பிரக்கெட் பண்ணி a/2 என்று அப்படியே வரும். கீழுக்கு 2. இந்த பிரித்தலை பெருக்கலாக மாற்றக்கோல 3 மேலே போகும். இது ஒரு கோவைங்கிறதால a/2 கீழே வரும். இப்போ தெளிவாக பார்க்கணும். a/2 வெட்டுப்படும். மேலும் கீழும் 2ஆல் சுருக்கலாம். இனி சுருக்க முடியாது. இந்த 3 மட்டும் மீதமாக இருக்கு. அப்போ இறுதியாக 3 என்று அந்த பெருமானம் உங்களுக்கு விடையாக கிடைக்கும். 3 அதாவது 2 வெட்டுப்பட்டால் அப்போ இறுதி விடையாக உங்களுக்கு 3 என்று பெருமானம் மாத்திரம் கிடைக்கும். இறுதியான சில உதாரணங்களை பாருங்கடா. m வர்க்கம் sin4 கீழ் m+1 பிரித்தல் அடையாளம் m/2 கீழ் m வர்க்கம் சாக 2m/1 என்று இருக்கு. இப்போ 2 உறுப்பு வந்தால் இவர் வர்க்கத்தில் இருக்கார் சய. இப்போ 4 ஒரு சதுர எண் 2இன் வர்க்கம் என்று எழுதி கொள்ள முடியும். அப்போ a வர்க்கம் சய b வர்க்கம் வடிவில் இருப்பதனால ஒன்றை கழித்தலாகவும் மற்றையதை கூட்டலாகவும் எழுதி கொள்ள முடியும். கீழுக்கு பாருங்க, அந்த m+1 ஒரு கோவை. ஸோ பிரக்கெட் பண்ணி போட்டுக்கொள்ளணும். வகுத்தல் அடையாளம் இதை ஒழுங்குபடுத்துவோம். அப்போ m+2 அப்படியே வரும். 3 உறுப்பு வந்தால் அதை நீங்கள் 4 உறுப்பாக மாற்றி காரணிப்படுத்தி பாருங்க. m+1 அதே மாதிரி இன்னும் ஒரு m+1 என்ற காரணி கிடைக்கும். அதன் பிறகுதான்
வகுத்தலாக கணக்கு செய்ய முடியாது. அப்போ முதலாவது வார அந்த பின்னம் அப்படியே வரும். பிரித்தலை பெருக்கலாக மாற்றும் போது m+1 m+1 என்று மேலே போக கீழுக்கு m+2 என்று அந்த விடை வரும். இப்போ சுருக்கலை பாருங்க, m+2ம் m+2ம் வெட்டுப்படும், m+1ம் m+1ம் வெட்டுப்பட்டா மீதமாக m2 m1 என்று மேலுக்கு அதில் பெருக்கம் கிடைக்கும். கீழுக்கு இல்லை, கீழுக்கு எல்லாம் உண்டாயிற்று. இதே போன்று ஐந்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மெத்தடில் தான் செய்ய வேண்டும். இப்போ 2 உறுப்பு வந்தால் இது ஒரு சதுர எண் இல்லை. அப்போ a வர்க்கம் b வர்க்கம் ஃபார்மட்டில் இல்லைன்னு சொன்னால் அடுத்த முறை எப்படி என்று சொன்னால் இந்த 2க்குள்ளேயும் இருந்து பாருங்கள், ஏயை பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் பிரக்கெட்டுக்குள்ளே a/5 என்று வரும். கீழுக்கு பாருங்கள் காரணிப்படுத்தணும், பெருக்கின 5 வரணும், கூட்டினா 4 வரணும் என்று சொன்னால் a/5 a/1 என்று வரும். செய்து பாருங்கள், இறுதி காரணி இவ்வாறு வரும். வகுத்தல் அடையாளம் இதனுடைய காரணி a/2 a/1 என்று வரும். கீழுக்கு a/1 a/1 என்ற காரணிகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா a தர a/5 a/5 a/1 அப்படியே வர பிரித்தலை பெருக்கலாக மாற்றும் போது a/1 a/1 கீழுக்கு a/2 a/1 என்று வரும். இப்போ சுருக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் a/5 அதாவது a/5 மேலுக்கு வர a/5 வெட்டுப்படும், a/1 a/1 வெட்டுப்படும், மேலும் கீழும் வர a/1 ரெண்டும் வெட்டுப்படும். இனி வெட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏயையும் அடைப்புக்குள்ள வர ஏயும் அப்படி சுருக்க முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஏ அப்படியே வர கீழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோவை இருக்குது, அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டும். அப்போ இறுதி விட ஏயின் கீழ் a/2 என்று வரும். அப்போ இவ்வாறு தான் ஒரு அட்சர கணித பின்னங்களை பெருக்கும் முறையாக இருக்கும், பெருக்கல் மற்றும் வகுத்தல் முறையாக இருக்கும். அப்போ இதுதான் இந்த 7ஆம் அலகில் இருக்கக்கூடிய அந்த 2 விடயம். அட்சர கணித பின்னங்களை எவ்வாறு பெருக்குவது மற்றும் அட்சர கணித பின்னங்களை எவ்வாறு பிரிப்பது என்று இந்த விடயம் உங்களுக்கு உதாரணத்தினூடாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த 7ஆம் அலகும் பூரணமாக முடிவடைந்துள்ளது. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் சீட்டையும் உங்களோட டைம் டேபிள் படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.